நன்றி நன்றி நன்றிகள். நகர்மன்றத்திலே மதுரை தப்பக்குளம் 3 ஞானப்பிரகாசம் குளக்கரையை இன்னைக்கு சுத்தம் செய்து தமிழக மீது திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இன்னைக்கு நகர்மன்ற பணிகளை நடத்திக் கொண்டிருக்கிற அருமையாளர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் நகர்மன்ற தலைவர் அருமையாளர் KR அவர்களும் உங்களிடையே பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அருமையாளர் திருமாவளவன் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெரியவர்கள் நண்பர்களே, சிதம்பரத்தின் 4 பகுதிகளிலும் துர்நாற்றம் வீசக்கூடிய அதிமுக ஆட்சியை ஒழித்து கட்டி இன்றைக்கு பேசுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர்மன்ற உறுப்பினர் அருமையன் வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் சிறப்பான வரவேற்பு நல்கிய தோழமை கட்சி நன்றி நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு அவர்களை அழைக்கிறேன். லோக்கல் விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். வாங்க. தண்ணி ஒரு பாட்டில் வாங்க. வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய வாக்காள பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சிதம்பரத்திலே பல கோடி ரூபாய் திட்டப்பணிகளை நிறைவேற்றி கும்பிட்ட கலத்தோடு திருமாவர்களோடு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் கூட்டணி கட்சி தோழர்களும் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பெரியவர்களே, 250 கோடி ரூபாயில் அற்புதமான குடிநீர் திட்டத்தை கொண்டிருந்து கம்பீரமாக ஓட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நகர்மன்ற தலைவரும் திருமாவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, சிதம்பரம் முழுவதும் 5 கோடி ரூபாயில் திட்டப்பணியில் அற்புதமான டிஜிட்டல் விளக்குகளை அமைத்துக் கொடுத்த எங்கள் மாண்புமிகு அமைச்சர் தலைமையிலே நகர்மன்ற தலைவர் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, தமிழகத்திலே நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய முதல்வர் தலைமையிலே சிங்கார சிதம்பரமாக சிதம்பரத்தை மாற்றி இன்றைக்கு அற்புதமான திட்டப்பணிகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் திருமாவர்களும் நகர்மன்ற தலைவரும் இதோ கும்பிட்ட கரத்தோடு உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமைக்குரிய பெரியவர்களே, நண்பர்களே, தோழர்களே, தமிழகத்தினுடைய வரலாற்றில் சிதம்பரத்திலே 25 ஆண்டுகளுக்கு பிறகு குளங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 250 கோடி ரூபாயில் அற்புதமான குடிநீர் திட்டம் சிதம்பரத்திற்கு கொண்டுவரப்படுகிறது. 5 நாட்களுக்கு பிறகு நடராஜ பெருமாளுக்கு தெப்பம் அமைக்க ஞானப்பிரகாசம் குளம் சீரமைக்கப்பட்டு விட்டது. பெரியண்ணா குளம் சீரமைக்கப்பட்டு விட்டது. இதோ நகர்மன்ற தலைவரோடு மாண்புமிகு அமைச்சர் தலைமையிலே தோழர் திருமாவர்கள் இதோ வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பல கோடி ரூபாயில் திட்டப்பணியில் சிதம்பரம் மீன் மார்க்கெட்டை மிக பிரமாதமாக செய்து காட்டிய தோழர் திருமா இதோ வந்து கொண்டிருக்கிறார். பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்களுடைய பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நகர்மன்ற தலைவர் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரியவர்களே, வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய வாக்காளர் மன்னர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்களுடைய வாக்குகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு நிறைய திட்டப்பணிகளை நடராஜ பெருமானுடைய பூமியில் நிறைய திட்டப்பணிகளை செய்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் அவர்களும் சிதம்பரம் நகர்மன்ற தலைவர் திரு KR செந்தில்குமார் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களோடு சேர்ந்து இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரியவர்களே, நண்பர்களே, தோழர்களே, வெங்கடேசன் நடிக்கிறீங்க, மறந்துடக்கூடாது, எல்லாருக்கையும் சொல்லுங்க. பான சின்னம் அமைச்சர் உங்களை கையெடுத்து கும்பிட்டு இந்த பகுதி எல்லா மக்களுக்கும் எங்களால் முடிந்ததை செய்து தருகிறார். நிறைய திட்டப்பணிகள் காத்திருக்கிறது. இந்த பகுதியிலே வேண்டிய பணிகளை செய்வதற்கு என்னுடைய நகர்மன்ற தலைவரோடு நகர்மன்ற உறுப்பினர்களோடு இதோ வந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற கோரிக்கையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பெரியோர்களே, பல கோடி ரூபாய் திட்டப்பணி ஒன்றல்ல இரண்டல்ல சொல்லுவதற்கு சிதம்பரத்தினுடைய ஓட்டைக்கு செல்வதற்கு ஒரு தனி சாலை அமைத்து புறவழி சாலையாக கொடுத்திருக்கின்ற எங்களுடைய அமைச்சர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமைக்குரிய பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு திட்டப்பணிகளும்
அருமைக்குரிய பெரியவர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிதம்பரம் முழுதும் வண்ண விளக்குகளால் சின்ன விளக்குகள் எல்லா தெருக்களுக்கும் போட்டாச்சு. 4 வீதிகளுக்கு மாத்திரமே இன்னும் விளக்குகள் போடவில்லை. தரமான குடிநீர் திட்டம், 250 கோடி ரூபாயில் அற்புதமான குடிநீர் திட்டம், ஒரு அருமையான பஸ் ஸ்டாண்டு, இவைகளையெல்லாம் ஏற்படுத்தி வந்த நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையிலே இதோ வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பழனி அசோக்குமார் தலைமையிலே பாத்தீங்கன்னா பரபரப்பான நகரமன்ற உறுப்பினர், கூட்டணி கட்சியை சார்ந்தவர், நிறைய கேள்வி கேட்பார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், இருந்தாலும் எதிர்கட்சியை போல எங்களுடைய தலைவரிடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய திரு அசோக் அவர்கள், அசோக் பரணி அவர்கள் இதோ வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சருடைய தலைமையில் இந்த குமரன்குளம் எப்படி கிடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த குமரன்குளத்தை புனரமைத்துக் கொடுத்து, அதாவது சிதம்பரம் நாடிட்டு கிடந்தது, அதை செஞ்சது நம்முடைய அமைச்சர். யாரும் வாழ்நாள்ல மறந்தீங்கன்னா பெரிய தப்பு. இன்னைக்கு வருவோம், ஓட்டு கேட்போம், எது வேண்டாலும் போவோம். ஆனா திருமா தலைமையிலே நம்முடைய நகர்மன்ற தலைவர் இதோ நெஞ்சை நிமிர்த்தி ஓட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது. 1, 2 எல்லாம் இல்ல. ஒரு அற்புதமான பைபாஸ், 38 கோடியில ஒரு அருமையான பைபாஸ சோழன் டெப்போல போட்டு ஓபி வரைக்கும் 1, 2 கிடையாது. இந்த குளம் வரலாறுல இது மாதிரி ஆகும்னு யாராவது நினைச்சு பார்த்தோமா? குமரன் குளம் 40 லட்சத்துல தூர்வாரி இந்த பகுதியில எல்லா வீட்டுக்கும் ஈஸியா தண்ணி வருதுன்னா காரணம் அமைச்சர் செந்தில் தான். மறந்துடாதீங்க, நகர்மன்ற தலைவர் செந்தில் அவர்களும் திருமாவர்களுக்கு வாக்கு கேட்டு வருகிறார்கள். ஒரு 40 வருஷமா எந்த காரியமும் நடக்காத இருந்தது சிதம்பரத்துல. மனசாட்சியை தொட்டு பாருங்க. 15ஆம் தேதியான ஆளுக்கு 1000 ரூபாய் வீட்டுக்கு வருது. ஆளுக்கு 1000 ரூபாய் வீட்டுக்கு வருதுன்னா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் காரணம். இன்னைக்கு காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையிலே வருடத்திற்கு 1 லட்சம் தாய்மார்களே, பாத்தீங்கன்னா தனித்தனி வகுப்பறைகள் நகராட்சி நடுநிலை ஸ்கூல் நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்கோம். மறந்துடக்கூடாது. பெரியவர் சுப்ராயமுள்ள காலத்துக்கு பிறகு இப்ப எல்லா திட்டப்பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. 40 வருஷத்துக்கு பிறகு யார் காரணம்னா நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் மற்றும் இருக்கக்கூடிய நம்முடைய நகர்மன்ற தலைவரும் தான். நெஞ்சை நிமிர்ந்து என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறாங்களே. தோழர் திருமாவளவன் தலைமையிலே 500 கோடி ரூபாய் திட்டப்பணிகள் முடிஞ்சிருச்சு. இந்த ஆயிரக்கணக்கான திட்டப்பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா உண்மையிலே சிங்கார சிதம்பரமா சிதம்பரம் இருக்கும். அது மாறுதல் இருக்காது. 2 மார்க்கெட்டுக்கு கடையே கட்டி முடிச்சாச்சு. 200 கடை போட்டு ஒரே இடத்துல வரலாறுல யாரும் மாலையை நல்லா தூக்கி தலைவர்கள் கையில கொடுக்கப்பட்டு இந்த மாலைகள் ஆளுயர மாலை அணிவித்திருக்கின்ற நண்பர்கள் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. எல்லார்ட்டையும் சொல்லுங்க. அமைச்சர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறாங்க. எல்லாருக்கும் இங்க பாத்தீங்கன்னா பானையில இந்த பகுதியில நிறைய ஓட்டு இருக்கணும். தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த திரு குமரன் அவர்கள் இந்த இடத்திலே மாலை அணிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அறவாதி அவர்கள் மாலை அணிவித்திருக்கிறார்கள். இந்த ரொம்ப பேர் கேட்கிறாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டு உண்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு உண்டு, இந்த பஸ் ஸ்டாண்டு உண்டு, புது பஸ் ஸ்டாண்டு உண்டு. அது ரூரல் பஸ் ஸ்டாண்டு, இது மினி பஸ் ஸ்டாண்டு. அவ்வளவுதான். ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை க்ளோஸ் பண்ணி தான் இன்னொரு பஸ் ஸ்டாண்டு போடுவாங்க. பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய ஏற்பாட்டின் காரணத்தினால் 2 பஸ் ஸ்டாண்டு ஒரே இடத்துல இருந்து சிதம்பரத்திற்கு பெருமை சேர்ப்பதற்காக நடராஜ பெருமானுடைய பூமியில் அற்புதமாக இந்த திட்டங்களை கொண்டு வந்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வந்து இன்றைக்கு நடந்து அமைச்சரையும்
எனவே பானை சின்னத்திலே முன்வைக்கிறீர்கள். திருமாவளவன் பானை சின்னத்திலே முன்வைக்கிறீர்கள். திருமா என்ன செய்தார்? ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் 25 லட்சம் 50 லட்சம் என்று எல்லா மருத்துவமனைகளுக்கும் கொடுக்கப்பட்டு இந்த ஆக்சிஜன் கொடுத்ததே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமா அவர்கள் தான். மறந்துவிடக்கூடாது. அருமை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பஸ் ஸ்டாண்டு இன்னும் கோடிக்கணக்கான ரூபாய் திட்டப்பணியிலே புனரமைக்கப்பட இருக்கிறது. இன்னும் ஏராளமான திட்டப்பணிகள் காத்துக் கொண்டிருக்கிறது. LED விளக்குகள் வண்ண விளக்குகளாக சிதம்பரம் எங்கும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வரலாறு சொல்லணும். பணிமூட்டுகள் சீரமைக்கப்பட்டு இன்னொரு 3 மாத காலத்திலே சிதம்பரம் நகரத்திலே பரபரப்பாக காட்சியளிக்கும். அருமைக்கும் பெருமைக்கும் பெரியவர்களே, பெரிய வரலாற்றை செய்து கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். CID ஆட்டோ ஒரு சாதாரண ஆட்டோ தொழிற்சியை கூட வைஸ் சேர்மனாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைச்சரை வந்து கொண்டிருக்கிறார். ஆட்டோ கூட வைஸ் சேர்மனாக்கியிருந்தா அதுக்கு அமைச்சராக மட்டும்தான் முடியும். இந்த அமைச்சர் தலைமையிலே இருக்கக்கூடிய CID-யுடைய தொழிலாளர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், நகரமன்ற தலைவர், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டு சார்பை அறிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்யறதுதான் சொல்றோம். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு சாரதாமில் இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் சாரதாமில் காட்சி அளிக்கிறது. பாலமானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எப்படி சீரமைக்கப்படுகிறது. சிதம்பரம் முன்னாடி எப்படி இருந்தது, இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்ப எப்படி இருக்குங்கிறத நினைச்சு பாருங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு தலையில உருவக்கூடிய கண்டிஷன் இருந்தது. இந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே தான் இருக்கும். தப்பான பிரச்சாரம் சொல்றாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குமா இல்லையான்னு. இந்த பஸ் ஸ்டாண்ட் புதுப்பிக்கப்பட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் பராமரிக்கப்பட்டு மிக அற்புதமாக காட்சியளிக்கும் என்பதை இந்த பகுதியுடைய மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் அமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்கும். அது வந்து வெளியூர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பஸ் எல்லாம் போகக்கூடிய அந்த லாபுரம் எனவே கடைகள் எல்லாம் மாலை போட்ட தொழிலாளர்கள், ஆட்டோ நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி. பேருந்து நிலையத்திலே இருக்கக்கூடிய பெரியோர்களே, சிந்தித்து வாக்களியுங்கள். தோழர் திருமாவர்களுக்கு பானை என்று கேட்டு நம்முடைய அமைச்சர் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு விவசாயத்துறையினுடைய அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் உங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறார். வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பெரியோர்களே, பொன்னான வாக்குகளை, புனிதமான வாக்குகளை இந்த ஹாஸ்பிட்டல பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய அமைச்சர் தான் நினைவு கூறும். பெருந்தலைவர் காமராஜருடைய மருத்துவமனைன்னு பேர் வச்சு 10 வளாகங்கள் கட்டி கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பெரியவர்களே, சிதம்பரத்திலே சரித்திரம் படைத்திருக்கின்ற இன்றைக்கு 250 கோடி ரூபாயில் அற்புதமான புனித நீர் திட்டத்தை கொண்டு வந்து பல்வேறுபட்ட நலத்திட்ட உதவிகளை கொண்டு வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்பத்திரிக்கு பல கோடி ரூபாய் திட்டப்பணிகள் நம்முடைய அரசு மருத்துவமனைக்கு மட்டும், காமராஜ் அரசு மருத்துவமனைக்கு மட்டும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தலைமையிலே அற்புதமான திட்டப்பணிகள் இதோ நடந்து கொண்டிருக்கிறது. அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பெரியோர்களே, நண்பர்களே, ஆட்டோ தொழிலாளர்களே, மறந்துடக்கூடாது. உங்க தொழிலாளி ஒருத்தரை சிதம்பரம் வைஸ் சேர்மன் ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களையே சாரும். மறந்துடக்கூடாது. உழைப்பவர்களுக்கும் உழைக்கின்றவர்களுக்கும் என்றும் உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த கார் ஸ்டாண்ட் எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், பானைக்கு ஓட்டு போடுங்க. அமைச்சர் கேட்டுக்கிட்டு வர்றாங்க பாருங்க. நல்ல புன்னகையோடு உங்களுக்கு தான் வாக்கு என்று சொல்லி வருகின்றவர்களை வழி அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, வாக்குகள் ஒவ்வொன்றையும் சீர்தூக்கி வாக்களியுங்கள். நிறைய திட்டப்பணிகள் சிதம்பரத்தை நோக்கி அற்புதமான திட்டப்பணிகள், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டப்பணிகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வரலாறு படைத்திருக்கிறது சிதம்பரம்.
வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் எரிக்க வேண்டிய செயல்கள் எல்லாம் மறக்கப்பட்டது. இப்பொழுது ஒவ்வொன்றாக செய்யப்படுகிறது. இந்த பாலமான கூட தூர்வாரணும்னு சொல்றாங்க. இந்த பாலமான் கரையில இருந்து சென்றவர்களுக்கெல்லாம் விரைவிலே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரப்படும் என்பதை உங்களுக்கு எங்களுடைய நகர்மன்ற தலைவர் நகர்மன்றத்திலே நம் மாண்புமிகு அமைச்சருடைய கோரிக்கையோடு வைத்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு திட்டப்பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை பெரியோர்களே, நண்பர்களே, சோதர்களே, தாய்மார்களே, மறந்து விடாமல் வாக்களியுங்கள். பானை சின்னம், பானை சின்னம். மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்ரீதர் வாத்தியார் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம். அந்த பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். குழுவினர்லாம் கொஞ்சம் வெளியே வாங்க. வெளிச்சென்று வணக்கத்துக்கு மரியாதைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, எங்களுடைய என்னாலும் அமைச்சர் வேங்கையின் மைந்தன் எம்ஆர்கே அவர்களும் நகர்மன்ற தலைவர் இந்த பகுதியிலே சிங்கார சிதம்பரமாக்கிய அருமையன் KRS அவர்களும் கொரோனா காலத்திலே சிறப்பாக பணியாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை பெற்ற அருமையன் திருமாவளவன் அவர்கள் உங்கள் வீதியிலே ஓட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்குகளை கேட்டு அள்ளித்தாருங்களே பெரியவர்களே, நண்பர்களே. திராவிட முன்னேற்ற கழகத்துறை முன்னோடிகளும் காங்கிரஸ் பேரியக்கத்துறை தலைவர்களும் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய இந்த அற்புதமான குளங்கள் கூட தற்பொழுது புனரமைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்பதான் பணி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் இந்த பணி ஆரம்பித்திருக்கிறது. அருமைக்குரிய பெரியவர்களே, 40 ஆண்டுகளுக்கு பிறகு சிதம்பரம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான செயல்பாட்டின் அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய தலைமையிலே வாங்க ஒரு மாபெரும் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. திரு வைஸ் சேர்மன் முத்து அவர்கள், அதை போல திரு முனுசாமி அவர்கள், முனியாண்டி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய அமைச்சருக்கும் வேட்பாளருக்கும் நகர்மன்ற தலைவருக்கும் வரவேற்பு அளிக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி. மறந்துடாதீங்க, பானையில காலையிலேயே போய் ஓட்ட போடுங்க. நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி வீடு சாவி கொண்டு வந்து கொடுப்போம். பயப்படவே கூடாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கிடையாது. சொல்றதை மட்டுமே செய்யறவங்க நகர்மன்ற தலைவரும் அமைச்சரும். எனவே எதிலும் மறந்து விட வேண்டாம், மறந்தும் இருந்து விட வேண்டாம். உங்களுடைய வாக்குகள் ஒவ்வொன்றையும் சிந்தித்து வாக்களியுங்கள். வாக்காளர் பெருமக்களே, மற்ற எதுக்காவது போட்டீங்கன்னா அது நோட்டாவுக்கு போடுற கதை தான். திருமாவுக்கு போட்டீங்கன்னா அது அற்புதமான ஓட்டு. வாங்க வைஸ் சேர்மன். ஒரு சாதாரணமான இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநரை கூட வைஸ் சேர்மன் ஆக்கக்கூடிய தகுதியும் ஒரு அற்புதமும் நம்முடைய நகர்மன்ற தலைவருக்கு நம்முடைய அமைச்சருக்கு தான் உண்டு. ஆனா முத்து எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருக்காரு, 1-2 இல்ல, நாங்க சொல்லல. எனவே இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் மறந்துடக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்களே, சென்று இன்னொரு இடத்திலும் சொல்லுங்கள், பானை 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 சின்னத்திலே வாக்கினை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இதோ பல கோடி ரூபாய் திட்டப்பணிகளை செய்து நெஞ்சை நிமிர்த்து வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சிதம்பரம் நகர்மன்ற தலைவர் திரு KR செந்தில்குமார் அவர்களும் இதோ உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சிதம்பரம் நகர்மன்ற தலைவர் திரு KR செந்தில்குமார் அவர்களுடைய நல்ல வழிகாட்டுதலின் பேரில் பஸ் கொண்டாடிய வழி எல்லாத்தையும் வழியை விட்டு போக்குவரத்துக்கு பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. மறந்துடாதீங்க. கும்பிட்ட கரத்தோடு இதோ வாக்கு கேட்ட அமைச்சர் அவர்களும் நகர்மன்ற தலைவரும் திருமா அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை, புனிதமான வாக்குகளை, உயிரினும் மேலான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்கினை தாருங்கள் என்று கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரியவர்களே, வேற எந்த காலத்திலையும் செய்யாத சாதனை பூரா செஞ்சு
மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் வேட்பாளர் திருமாவளவன் அவர்களும் சிதம்பரம் நகர்மன்ற தலைவர்களும் கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் இந்த ஹாஸ்பிட்டலை கூட அற்புதமாக்கி கொடுத்தது நம்முடைய அமைச்சர் தான். யாரும் மறந்துடக்கூடாது. 24 மணி நேரமா இந்த ஹாஸ்பிட்டல் செயல்படுதுன்னு சொன்னா நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் எம்ஆர் பன்னீர்செல்வம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிதம்பரத்திலே பல்வேறு பல கோடி ரூபாய் திட்டங்களை கொண்டு வந்து சிதம்பரம் நாளில் கிடந்தது. எல்லா குளங்களையும் வைத்துக் கொடுத்து சிதம்பரத்திலே பார்ப்பீர்களேனால் 250 கோடி ரூபாய் என்ற ஒரு அற்புதமான குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அறுவை பெரியவர்களே, அறுவைக்கும் பெருமைக்கும் உரிய பெரியவர்களே, நண்பர்களே, தோழர்களே, மாரியம்மன் கோயில் ஒரு அருமையான சிமெண்ட் ரோட் அற்புதமான புறவைக்கப்பட்டது என்று சொன்னால் எங்களுடைய நகர்மன்ற தலைவர் தான் அதுக்கு காரணம். 250 கோடி ரூபாயில் அற்புதமான குடிநீர் திட்டம் சிதம்பரத்திற்கு வருகிறது. பாத்தீங்கன்னா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 31 நகர்மன்ற உறுப்பினர்கள் சிதம்பரத்திலே. கூட்டணியில பாத்தீங்கன்னா திமுக மட்டும் 29, 2 தான், 2 காங்கிரஸ், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1 பேர் சொல்ல முடியல, 29. ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு சிதம்பரத்திற்காக பல கோடி ரூபாய் 1-2 கிடையாது. அவங்க சொல்லிட்டு போவாங்க. நம்ம அமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க கூட்டு திரிக்கும் போதே தெரியுது. சிதம்பரம்